பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் சார்ந்து நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட கலைச்சொற்கள்ல இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கலாம். சோ அது பாருங்க. மெட்டோனிமி அப்படின்னா பொருளாகு பெயர். சரிங்களா? மெட்டோனிமி அப்படின்னா பொருளாகு பெயர். மெட்டாபர் உருவகம், இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. மெட்டாபர் அப்படின்றது உருவகம். இது கொஞ்சம் பாருங்க வித்தியாசமா இருக்கும். மேலப்ரோபிசம் இது பேரு. சரிங்களா? மேலப்ரோபிசம் அப்படின்னா நகைப்புக்குண்டாக்கும் சொல் குளறுபடி. சரிங்களா? மேலோப்ரோபிசம் அப்படின்றது நகைப்புக்குண்டாக்கும் சொல் குளறுபடி. அடுத்து நியோலோஜிசம் அப்படின்னா புதிய சொல் சொற்றொடர் உருவாக்கம். இதுலயே நியூன்னு வந்த மாதிரி இருக்கா, அப்ப புதிய சொல்லுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியோலோஜிசம் அப்படின்றது புதிய சொல் சொற்றொடர் ஆக்கம். அடுத்து ஆக்சிமோரன் சொல்முரண். சரிங்களா? அதான் நம்ம ஸ்கூல் புக்ல சொல்முரண் இருக்கும். இது ஆக்சிமோரன் அப்படின்றது சொல்முரண் அணி. அடுத்து பாராடாக்ஸ். பாராடாக்ஸ்னா முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை. இது நம்ம இதுல முரண்பாடுன்னு மட்டும் கொடுத்திருப்பாங்க பாராடாக்ஸ். இது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா கொடுத்திருக்காங்க. பாராடாக்ஸ் அப்படின்றது முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை. அடுத்து பேரலலிசம் இரு சொல் இயைபணி. சரிங்களா? அதாவது ரெண்டு இது இருந்தா பேரலல்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலலிசம் அப்படின்னா இரு சொல் இயைபணி. அடுத்து பேரன்தீசிஸ் தலைமை பொருள் குன்றாத நயச்சொருகள். இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, அதாவது தலைமை ஆசிரியர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அவர் தானே வர சொல்லுவாரு. அப்ப பேரண்ட், அப்ப பேரண்ட் தீசிஸ் அப்படின்னா தலைமை பொருள் குன்றாத நயச்சொருகள். சரிங்களா? ஒரு தடவை நம்ம எக்ஸ்பிளனேஷனா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெட்டோனமி அப்படின்றது பொருளாகு பெயர். மெட்டாபர் உருவகம். மேலப்ரோபிசம் நகைப்புக்குண்டாக்கும் சொல் குளறுபடி. நியோலோஜிசம் புதிய சொல் சொற்றொடர் ஆக்கம். ஆக்சிமோரன் சொல் முரண் அணி. பாராடாக்ஸ் முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை. பேரலலிசம் இரு சொல் இயைபணி. பேரன்தீசிஸ் தலைமை பொருள் குன்றாத நயச்செருகள். சரிங்களா? நயச்செருகள்பா, தலைமை பொருள் குன்றாத நயச்செருகள். அடுத்து பெடான்ட்ரி கல்வி செருக்கு. சரிங்களா? படிப்பாளி அப்படின்னு ஞாபகம். பெடான்ட்ரி அப்படின்னா படிப்பாளின்ற மாதிரி இருக்குல்ல, அப்ப கல்வி செருக்கு. அடுத்து புரோலெபிஸ் அப்படின்னா மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். புரோலெப்சிஸ், புரோலெப்சிஸ் அப்படின்னா மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல். கண்டிப்பா எதிர்த்து பேசுவாங்கன்னு தெரியும், அது தெரிஞ்சே நம்ம பதில முன்கூட்டியே சொல்றது. சரிங்களா? மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் என்னது? புரோலெப்சிஸ். சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், அதை டக்கு டக்குன்னு பார்த்துலாம். மெடிக்கல் மருத்துவம். இன்ஜினியரிங் பொறியியல். வெட்டினரி மெடிக்கல் சயின்ஸ் கால்நடை மருத்துவம். லா சட்டம். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. பிசிக்ஸ் இயற்பியல். கெமிஸ்ட்ரி வேதியியல். பாட்டனி தாவரவியல். ஜுவாலஜி விலங்கியல். மேத்தமெட்டிக்ஸ் கணிதம். இது நம்மளுக்கு ஈஸி தான். அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் தெளிவா பாத்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல். எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடாம பாத்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாவே புள்ளியியல் தான், எக்கனாமிக்ஸ்னா பொருளாதாரம். காமர்ஸ் வணிகவியல். இப்போ உங்களுக்கு குழப்பம்னா இதான் குழப்பம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எது காமர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளியியல். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா புள்ளியியல், காமர்ஸ் அப்படின்னா வணிகவியல். அடுத்து ஹிஸ்டரி வரலாறு. ஜியோகிராபி புவியியல். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுத்துறை ஆட்சியல்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பொதுத்துறை ஆட்சியல். ஃபாரஸ்ட்ரி காட்டியல். ஆஸ்ட்ரானமி வானியல். ஃபைன் ஆர்ட்ஸ் கவின் கலைகள். ரைட், அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இத பாருங்க. பிளக் அண்ட் பிளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா இது ஆக்சுவலா சொருகின் வரணும். பிளக்னா சொருகின் தான் வரும், இவங்க செருகின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா சொருகி உபயோகி தயாரிப்பு வசதிகள். என்னது? பிளக் அண்ட் பிளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், சொருகி உபயோகி தயாரிப்பு வசதிகள். அடுத்து OEMS அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னா அசல் துணைக்கருவி உற்பத்தியாளர். சரிங்களா? OEMS அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், அப்ப அசல் துணைக்கருவி உற்பத்தியாளர். சரிங்களா? இந்த எக்யூப்மெண்ட்ன்றது துணைக்கருவின்னு அர்த்தம்பா. இவங்க கருவி அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் கொடுக்கலாம். சரிங்களா? ஆனா எக்யூப்மெண்ட் அப்படின்றது துணைக்கருவின்னு அர்த்தம். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் அப்படின்னா
மின்விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு, மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர். இங்க சார்ஜிங் அப்படின்ற சொல் மின்விசை சேமிப்புன்னு கொடுத்திருக்காங்க. இது தனித்தனியா கூட நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சார்ஜிங் அப்படின்னா மின் விசை சேமிப்பு, மின்சார சேமிப்பு அப்படி கூட ஆப்ஷன்ல வைக்கலாம். பட் சார்ஜிங் அப்படின்றது மின் விசை சேமிப்பு. அடுத்து இன்டர்னல் கம்பியூஷன் என்ஜின் அப்படின்னா உள் எரிப்பு இயந்திரம். இந்த கம்பியூஷன் அப்படின்னாவே உள் எரிப்புன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இன்டர்னல் கம்பியூஷன், அதாவது கம்பியூஷன்னா எரிப்பு, இன்டர்னல் அப்படின்னா உள், அப்ப உள் எரிப்பு இயந்திரம் இன்டர்னல் கம்பியூஷன் என்ஜின். அடுத்து டிமாண்ட் சைடு இன்சென்டிவ்ஸ், தேவை தரப்பு ஊக்கத்தொகை. இன்சென்டிவ்னா ஊக்கத்தொகை. சரிங்களா? அப்ப டிமாண்ட்னா தேவை, டிமாண்ட் சைடு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா தேவை தரப்பு ஊக்கத்தொகை. அடுத்து கிரம்பிள் ஜோன் அப்படின்னா விபத்து தடுப்பு பகுதிப்பா, நல்லா ஞாபகம். அப்ப கிரம்பிள் அப்படின்றது விபத்து தடுப்பு, நல்லா ஞாபகம். இது கேட்கலாம், கிரம்பிள் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். கிரம்பிள் அப்படின்னா விபத்து தடுப்பு, அப்ப கிரம்பிள் ஜோன் அப்படின்னா விபத்து தடுப்பு பகுதி. புரோட்டோடைப்பிங் முன்மாதிரி. சரியா? ஒவ்வொன்றுக்கும் புரோட்டோடைப் படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா புரோட்டோடைப்னா முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இஎஃப்ஏ. இந்த இஎஃப்ஏட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட். சரிங்களா? எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அப்படின்னா எக்யூப்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல, எக்யூப்மெண்ட்னாவே துணை கருவின்னு வந்துடணும் ஆட்டோமேட்டிக்கா. எக்யூப்மெண்ட் நிதி உடன்பாடு, அப்ப அக்ரிமெண்ட்னா உடன்பாடு. சரிங்களா? அப்ப எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது துணை கருவிகள் நிதி உடன்பாடு. அடுத்து ஜீரோ கனெக்ட் காஸ்ட், கட்டணமில்லா இணைப்பு. அவ்வளவுதான். ஜீரோ கனெக்ட் காஸ்ட்னா கட்டணமில்லா இணைப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது கணினியல். சோ இன்னைக்கு 15 வரையும் பார்த்துட்டோம். அடுத்து 16ல இருந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதை ஒரு தடவை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எது கன்ஃபியூஷனா இருக்கோ அதை மட்டும் தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. நன்றி.